சத்துருக்கள் மேல் அன்பு. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். மத்தேயு 5:44. நம்மேல் அன்பு செலுத்தினவர்களையும் நமக்கு உதவி செய்து நம்மை பாராட்டி உற்சாகப்படுத்துபவர்களையும் நேசிப்பது எளிது. ஆனால் நம்மை வெறுத்து நம்மை அழிக்க வேண்டும் என்று முயற்சிக்கிற சத்துருக்களை நேசிப்பது மகா கடினமானது. ஆனால் கல்வாரியினுடைய அன்பினால் உள்ளம் நிரப்பப்படும்போது எதுவுமே கடினமாய் இருப்பதில்லை. நீங்கள் சத்துருவாக இருந்தபோது இயேசு உங்களை தேடி வந்தார் அல்லவா? பாவிகளாகவும் அக்கிரமக்காரராகவும் இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பானவர்களாகவும் இருந்தபோது அவர் எவ்வளவாய் அன்பு பாராட்டி பாவங்களை மன்னித்து தம்முடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டார். அந்த அன்பினால் நீங்களும் சத்துருக்களை சிநேகிக்க முடியும். சத்துருக்களை சிநேகிப்பதில் கிறிஸ்துவே முன்மாதிரியானார். அவருடைய சத்துருக்கள் அவரை சிலுவையில் அவ்வளவாய் பாடுபடுத்தின போதும் அவர் அவர்கள் மீது அன்பு செலுத்தி, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே, லூக்கா 23:34 என்று மன்றாடினார் அல்லவா? அதுதான் சத்துருக்களை சிநேகிக்கும் அன்பு. இயேசு சொன்னார், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். மத்தேயு 5:44. பழைய ஏற்பாட்டிலும் கூட கர்த்தர் இந்த பிரமாணத்தை இஸ்ரவேலுக்கு சொல்லியிருந்தார். உங்கள் சத்துருவின் மாடாவது அவனுடைய கழுதையாவது தப்பி போக கண்டால் அதை திரும்ப அவனிடத்தில் கொண்டு போய் விடுவாயாக. உன்னை பகைக்கிறவனுடைய கழுதை சுமையோடு விழுந்து கிடக்க கண்டால் அதற்கு உதவி செய்யாதிருக்கலாமா? அவசியமாய் அவனுடைய கூட அதற்கு உதவி செய்வாயாக. யாத்ராகமம் 23:4-5. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மீதியாயிருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளையாயிருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்தாரே, லூக்கா 6:35 என்று கர்த்தர் சொல்லுகிறார். கிறிஸ்து பிரசங்கித்ததையே அப்போஸ்தலர்களும் பிரசங்கித்தார்கள். அவர்களும் சத்துருக்களை சிநேகியுங்கள் என்று சொன்னார்கள். உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாக இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்லு. ரோமர் 12:20-21. தேவப்பிள்ளைகளே, சத்துருக்களை சிநேகிப்பதால் உங்களுடைய உள்ளத்தில் தெய்வீக சமாதானம் குடிகொள்ளும். உங்கள் செய்கைகளை கண்டு கர்த்தர் மனம் மகிழ்வார் என்கிற நிச்சயத்தை பெறுவீர்கள். மாத்திரமல்ல, சத்துருவையும் உங்கள் பட்சமாய் ஆதாயப்படுத்திக் கொள்வீர்கள். நினைவிற்கு, உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே, அவன் இடரும்போது உன் இருதயம் களி கூறாதிருப்பதாக. கர்த்தர் அதை காண்பார். அது அவர் பார்வைக்கு பொல்லாப்பாய் இருக்கும். நீதிமொழிகள் 24:17.